அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று வீடியோவில் யூஜிசி நெட் தமிழ் தாள் 2ஆம் தாளோட 1999வது வருஷத்தோட முதல் 25 வினாக்களை பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் அடுத்த 25 வினாக்களை நம்ம பார்க்கலாம். வினா எண் 26. நால்வர் நான்மணி மாலையை எழுதியவர் எல்லப்ப நாவலர், குமரகுருபரர், சொக்கநாத புலவர், சிவபிரகாசர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நால்வர் நான்மணி மாலையை எழுதியவர் சிவபிரகாசர் அப்படிங்கிறது தான் பதில். இதில் நம்ம எல்லப்ப நாவலர் அவர் எழுதினது அருணாச்சல புராணம், திருவருணை கலம்பகம் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவிலேயே பார்த்தோம். குமரகுருபரர் அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, மதுரை களம்பகம், காசி களம்பகம், சிதம்பர மும்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை போன்ற நூல்கள் குமரகுருபரர் எழுதிய நூல்கள். சொக்கநாத புலவர், பலபட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தா அழகர் கிள்ளை விடுத்தூது, வண்டு விடுத்தூது, மதுரை மும்மணி கோவை, மதுரை யமக அந்தாதி, பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது, இதெல்லாம் பலபட்டடை சொக்கநாதர் புலவரனுடைய நூல்கள். அடுத்து 27வது வினா. இரட்சண்ய மனோகரத்தின் ஆசிரியர். இரட்சண்ய மனோகரத்தின் ஆசிரியர் பெஸ்ஸி முனிவர், கிருஷ்ணபிள்ளை, ராணியல்ஸ் ஐயர், போப்பையர். அப்போது இரட்சண்ய மனோகரத்தினுடைய ஆசிரியர் கிருஷ்ணபிள்ளை அப்படிங்கிறது தான் சரியான பதில். 28வது வினா. அழகர் கிள்ளை விடுத்தூது என்ற நூலின் நூலாசிரியர் மதுர கவிராயர், தாயுமானவர், பலபட்டடை சொக்கநாத புலவர், சாந்தலிங்கர். அழகர் கிள்ளை விடுத்தூது என்ற நூலின் ஆசிரியர் பலபட்டடை சொக்கநாத புலவர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இதில் மதுர கவிராயர் எழுதுனது, அதாவது மதுர கவியாழ்வார் எழுதினது கண்ணின் நுண் சிறு தாம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தாயுமானவர் பராபர கண்ணி பாடியிருக்கிறாரு. சாந்தலிங்கர் அவர் எழுதினது பார்த்தீங்கன்னா அவிரோத உந்தியார், கொலை மறுத்தல், வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், நெஞ்சு வெடுத்துவது போன்ற நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்த வினா 29வது வினா. கிளவியாக்கம் இடம்பெறும் நூல். கிளவியாக்கம் இடம்பெறும் நூல். அகப்பொருள் விளக்கம், புறப்பொருள் மாலை, தொல்காப்பியம், தண்டி அலங்காரம். அப்போது கிளவியாக்கம் இடம்பெறும் நூல் இலக்கண நூல், தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூல். இந்த தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள்னு 3 அதிகாரங்கள் இருக்குது. இதில் சொல்லில் முதல் இயலாக இடம்பெறக்கூடியது தான் இந்த கிளவியாக்கம். அடுத்து 30வது வினா. நச்சினார்க்கினியர். இந்த நச்சினார்க்கினியர் வீரசோழிய உரையாசிரியர், நுண்பொருள் மாலை உரையாசிரியர், தண்டி அலங்கார உரையாசிரியர், தொல்காப்பிய உரையாசிரியர். சரியான பதில் நச்சினார்க்கினியர் அப்படிங்கிறவர் தொல்காப்பிய உரையாசிரியர். வீரசோழியத்திற்கு உரையாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா பெருந்தேவனாரை சொல்லலாம். வீரசோழிய உரையாசிரியர் பெருந்தேவனார். நுண்பொருள் மாலை உரையாசிரியர், அதாவது இந்த நுண்பொருள் மாலை அப்படிங்கிறதே என்னன்னா, திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை எழுதியிருப்பார். அந்த பரிமேலழகருடைய உரைக்கு மேலும் நுட்பமாய் விளக்கம் கொடுத்த நூல் தான் இந்த நுண்பொருள் மாலை அப்படிங்கிறது. இந்த நூலை எழுதினவர் யாருன்னா காரி ரத்தின கவிராயர்னு சொல்லுவாங்க. நுண்பொருள் மாலையை எழுதினவர் காரி ரத்தின கவிராயர். பரிமேலழகருடைய உரைக்கு மேலும் நுட்பமான உரையை எழுதினவர்னு இவரை சொல்லுவாங்க. தண்டி அலங்கார உரையாசிரியர் சுப்பிரமணிய தேசிகர், புலியூர்கேசிகன் போன்றவரை நம்ம சொல்லலாம். அடுத்தது ராமசரிதம். 31வது கேள்வி. ராமசரித மாகசம் நூலின் ஆசிரியர் துளசிதாசர், ராமானுசர், விஷ்ணுதாசர், ஈஸ்வரதாஸ். ராமசரித மாகசம் நூலின் ஆசிரியர் துளசிதாசர், ராமானுசர், விஷ்ணுதாசர், ஈஸ்வரதாஸ். அதாவது சரியான பதில் துளசிதாசர். ராமசரிதம் அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர் துளசிதாசர். இந்த துளசிதாசரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு வைணவ துறவி. இவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர். 15ஆம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசத்தில்
பிறந்தவர். இவருடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ராம் போலோ துபே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இந்த நூல் இல்லாமல் அனுமன் சாலிசா, பத்ரிகா, கவிதா பலி போன்ற நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து வினா 32வது வினா, வைணவ பக்தி பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ பக்தி பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் தான். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வார்த்தா மாலை, திருமுறை, 4000 திவ்ய பிரபந்தம், திருத்தொண்டர் புராணம். சரியான பதில் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள்னு நமக்கு தெரியும். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். என் சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் தமிழொலி, பாரதிதாசன், உவே சாமிநாதையர், சுத்தானந்தர். என் சரித்திரம் நூலினை எழுதியவர் உவே சாமிநாதையர். 34வது வினா, தானா குமாரசாமி மொழிபெயர்த்த நூல்கள். மொழிபெயர்த்தவை எந்த மொழி நூல்கள்னு கேட்குறாங்க. மராத்தி மொழி நாவல்கள், வங்காள மொழி நாவல்கள், இந்தி மொழி நாவல்கள், பஞ்சாபி மொழி நாவல்கள். தானா குமாரசாமி அவர்கள் மொழிபெயர்த்தவை வங்காள மொழி நாவல்கள். இந்த வங்காள மொழி நாவல்கள் தான் மிகுதியாக அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. தாரா சங்கர் பானர்ஜியோட ஆகூருங்கிற நாவலை மொழிபெயர்த்திருக்கிறாரு. கபால குண்டலா அப்படிங்கிற நாவல், பக்கீம் சந்திர சாட்டர்ஜியோட கபால குண்டலா அப்படிங்கிற நாவலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூரோட பல சிறுகதைகளை இவரை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அப்போ தானா குமாரசாமி அவர்கள் வங்காள மொழி நாவல்களை அதிகமாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. குருதி புனலின் ஆசிரியர். 35வது வினா, குருதி புனலின் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி, நா பார்த்தசாரதி, அகிலன் ராஜம் கிருஷ்ணன். இந்திரா பார்த்தசாரதி. குருதி புனலின் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி. நாடகவியல் நூலின் ஆசிரியர். நாடகவியல் நூலின் ஆசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார், தீகா சண்முகம், சங்கரதாஸ் சுவாமிகள், பரிதிமார் கலைஞர். நாடகவியல் என்ற நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர். தாகூரின் கீதாஞ்சலியை தமிழில் மொழிபெயர்த்தவர் கா. ஸ்ரீ, பேனா அப்புசாமி, மூவா, வி.ஆர்.எம். செட்டியார். தாகூரின் கீதாஞ்சலியை தமிழில் மொழிபெயர்த்தவர் வி.ஆர்.எம். செட்டியார் அப்படிங்கிறது சரியான பதில். 38வது வினா, சி. செல்லப்பா நடத்திய இதழின் பெயர் கருத்து, எழுத்து, புதிய வழி, விமோச்சனம். சி. செல்லப்பா நடத்திய இதழின் பெயர் எழுத்து. 39வது வினா, தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய ஆய்வு நூல் வேட்டுவவரி, கந்துகவரி, காணல்வரி, மாதவி. தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய ஆய்வு நூல் காணல்வரி. இலக்கிய கலை நூலின் ஆசிரியர் கைலாசபதி, தமிழண்ணல், ஆசா ஞான சம்பந்தன், சிவத்தம்பி. இலக்கிய கலை நூலின் ஆசிரியர் ஆசா ஞான சம்பந்தன். கல்லோ காவியமோ நாவலாசிரியர். கல்லோ காவியமோ நாவலினுடைய ஆசிரியர் தி. ஜானகிராமன், ராஜம் கிருஷ்ணன், ஆசா ஞான சம்பந்தன், மு. வரதராசன். கல்லோ காவியமோ நாவலினுடைய ஆசிரியர் மு. வரதராசன். இவர் கல்லோ காவியமோ, அகழ்விளக்கு, கயமை, கரித்துண்டு, நெஞ்சில் ஒரு மொழி, இது மாதிரி பல நாவல்களை எழுதியவர். சாகித்ய அகாடமியின் பரிசு பெற்ற முதல் தமிழ் நூல். 42வது வினா, சாகித்ய அகாடமியின் பரிசு பெற்ற முதல் தமிழ் நூல் அகழ்விளக்கு, திருக்குறள் நீதி இலக்கியம், தமிழின்பம், தமிழர் சமயம். தமிழின்பம் தான் சரியான பதில். சாகித்ய அகாடமியின் பரிசு பெற்ற முதல் தமிழ் நூல் தமிழின்பம். 43வது வினா, பிரதாப முதலியார் சரித்திரம் என்பது. பிரதாப முதலியார் சரித்திரம் என்பது சிறுகதை, நாடகம், நாவல், கட்டுரை. பிரதாப முதலியார் சரித்திரம் என்பது நாவல். நமக்கு தெரியும் இது தமிழினுடைய முதல் புதினம் அப்படின்னு சொல்லி. இதனுடைய ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. 44வது வினா, பாலைப்புறா நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன், சமுத்திரம், வாசந்தி, சாண்டில்யன். பாலைப்புறா நூலின் ஆசிரியர் சமுத்திரம். தமிழ் காதல் என்னும் ஆய்வு நூலின் ஆசிரியர்
துரை அரங்கசாமி, ராசமாணிக்கனார், வா. சுபமாணிக்கனார், சோமசுந்தர பாரதியார். தமிழ் காதல் என்னும் ஆய்வு நூலின் ஆசிரியர் வா. சுபமாணிக்கனார். 46வது வினா, குடிலன் என்னும் கதை மாந்தர் வரும் நூல். குடிலன் என்னும் கதை மாந்தர் வரும் நூல் வில்கணியம், மனோவிஜயம், மனோன்மணியம், கணகை. குடிலன் என்னும் கதை மாந்தர் வரும் நூல் மனோன்மணியம். 47வது வினா, உமர்கயாம் கவிதை நூலை தமிழாக்கி தந்தவர். ரசிகமணி, தமிழ்மணி, கவிமணி, மனோன்மணி. உமர்கயாம் கவிதை நூலை தமிழாக்கி தந்தவர் கவிமணி. 48வது வினா, அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர். கம்பதாசன், கண்ணதாசன், தேவிதாசன், பாரதிதாசன். அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். 49வது வினா, இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர். ஜெய்சங்கர் பிரசாத், உமாசங்கர் ஜோஷி, ரவீந்திரநாத் தாகூர், மதுசூதன் தத். இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர். பயண இலக்கியம் 50வது வினா, பயண இலக்கியம் எழுதியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர். மறைமலையடிகள், தமிழின்பம், சுரதா, சோமளே. பயண இலக்கியம் எழுதியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் சோமளே. 50 வினாக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இனி அடுத்தடுத்த வருடங்களுடைய வினாக்களை அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்.